ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான். இந்த நண்டு கிரேவிக்கு வந்து நான் 1 kg ஆஃப் நண்டு எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு நிறைய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இதுக்கு என்ன நண்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா ப்ளூ கலர் கிராப்பு, நீல நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1 kg குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இப்போ இது சமைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்காண்டி சோம்பு மட்டும் போட்டால் போதும். அது நல்லா பொரிஞ்சு வரப்போ அது கூட ஒரு 20 to 25 இருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்து இடிக்கல்லில் போட்டு நல்லா நச்சுட்டு நம்ம அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது கூட நல்லா ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு கிரைண்டிங்காக ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போனதுக்கப்புறம் நல்லா 3 சைஸ் பெரிய பழுத்த தக்காளி வந்து அது கூட ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்துட்டு தக்காளி போடுறப்ப வந்துட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த நம்ம 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுங்களோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதை வேக விடணும். நல்லா அதுங்க வந்து கொலன்னு ஒரு அளவு பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு நம்ம தேவையான மசாலா எல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நண்டுக்கு வந்துட்டு பெருசாக எந்த மசாலாவும் தேவைப்படாது. ஆனால் நம்ம இதில் வந்துட்டு அரோமாக்காண்டியும் டேஸ்ட்டுக்காண்டியும் நம்ம ஒரு சில மசாலா ஆட் பண்ணலாம். எப்போவுமே வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டேபிள் ஸ்பூன் கணக்கெலாம் இல்லை, நான் எனக்கு தோணுனதை ஆட் பண்ணிப்பேன். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பெரிய சைஸில், சின்ன சைஸ் இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நண்டு எப்போவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் உப்பு போட்டு வதக்கிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஏன்னு கேட்டால் நண்டுக்குள்ளே இருக்க அந்த ஸ்கின் எல்லாமே வந்துட்டு நண்டுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாமே என்ன பண்ணிடணும், ஜெல்லாகி கீழே ஊற்றி போயிடும். அதுக்காக இந்த ஸ்டெப் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நண்டு அது கூட ஆட் பண்ணி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நண்டு வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 6 to 7 minutes, அதுவே அதிகம்தான். அது நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பரையும் சீரகத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரேவி ஆகி வரப்போ நான் அந்த ப்ராசஸ் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 மூடி தேங்காயும் அது கூட சோம்பும் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற அளவு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அப்படி உங்களுக்கு மசாலா வாடை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்படி செக்கச்சவேன்னு அந்த நண்டோட கால் எல்லாமே மாறி செக்கச்சவேன்னு ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், தேங்க்யூ.